ஜெபம் செய்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் வரும்படியாக, கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பேர் நம்மோடு கூட கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் இந்த நாளிலே இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவருடைய சமூகத்தில் வரும்படியாக, அவரை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தயவினால் ஒரு புது மாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு இருக்கிறாரே. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நன்மைக்கு நாம் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு நன்மை செய்தவர்களாக அல்ல. அவர் நம்மிடத்திலே வைத்த அன்பினாலே நமக்கு இந்த நாளை, இந்த மாதத்தை கூட்டி தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். நம்முடைய குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடும். வேதம் சொல்கிறது போல, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். சத்தியம் நாம் கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டுடைய திரு சமூகத்தில் ஒரு விசை நம்மை திறந்து அர்ப்பணிப்போம். தாவீதை போல மனந்திருந்து சொல்வோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நம்மை தகுதிப்படுத்துகிற உன்னதமான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லலாம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சுவாமி, எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத இந்த பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில தந்து இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன், நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உடைய வார்த்தை அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடி வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். அதே போல எங்களோடு இந்த ஆன்லைன்ல இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உங்களுடைய மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் கூட்டித்தாரும். ஆண்டவரே, உங்களுடைய அற்புதங்களை காணவும், உங்களுடைய அதிசயங்களை காணவும், உமக்கு சாட்சியாய் நிற்கவும் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிருபையும் சமாதானத்தை தந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 271வது பாடலை நாம் பாடலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே என்று பாடலாம்.
பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆடியின் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆடியின் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால்
மூன்றாம் சங்கீதம், சங்கீதம் 3 நாம் முறையாக வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படுகிறேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் காடியில் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். இந்த நேரத்திலும் நாம் மிஷனரி சர்தியை பார்க்கலாம். இன்றைக்கு நாம் காண இருக்கும் மிஷனரி வில்லியம் கவுடி. பிறப்பு 6/5/1857, இறப்பு 6/4/1922. ஏழை மக்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் தேடி இயேசு வந்தார். அவரின் திருத்தொண்டர்களையும் அப்படியே செய்யும்படி பணித்தார். இதற்கு தங்களை அர்ப்பணித்து தங்கள் வாழ்வையே முற்றிலும் தியாகம் செய்து பணி செய்தவர்கள்தான் அருட்பணியாளர்கள். இவர்களில் ஒருவர்தான் வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் அருட்பணி இயக்கத்தை சேர்ந்த வில்லியம் கவுடி. வில்லியம் கவுடி 1857 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி ஸ்காட்லாந்தில் உள்ள ஹெட்லாண்ட் தீவில் சேனர்விக் என்ற இடத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். வில்லியம் கவுடியின் தாய் மிகவும் அன்பான கடவுள் பக்தி மிகுந்தவர். இவரின் தந்தை ஒரு பிரசங்கியார். வேதாகமத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டு வளர்ந்தார் கவுடி. அவரது 8ஆம் வயதில் தாயாரை இழந்தார். அந்த தாயாரின் மிகப்பெரிய ஆசையானது தனது கணவரைப் போலவே தனது மகனும் பிரசங்கியாக வேண்டும் என்பதே. இளம் கவுடியின் வாழ்வில் அன்றைய பிரசங்கியார்களான டிஎல் மூடி மற்றும் சாங்கி ஆகியோரின் பிரசங்கங்கள் அவரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மிக விரைவாக கவுடி தன் வாழ்வில் தான் என்ன செய்ய போகிறோம் என்று தெரிந்து கொண்டார். கவுடி ஆண்டவரின் நற்செய்தியை, அவரின் அன்பை உலகின் கடைக்கோடிக்கும் கொண்டு செல்வேன் என்று தீர்மானித்தார். ஒரு நாள் தன் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரின் அழைப்பை முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். 1879 ரிச்மண்ட் வேதாகம கல்லூரியில் சேர்ந்து இறையியல் கற்றார். கவுடி 1881 ஜனவரி 24ஆம் தேதி லண்டனில் உள்ள ஒரு ஆலயத்தில் ஆயராக பொறுப்பெடுத்தார். மிக விரைவில் கவுடி இந்தியாவிற்கு அருட்பணிக்காக செல்ல வேண்டும் என்று வந்த அழைப்பை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். 1882ஆம் ஆண்டு வில்லியம் கவுடி சென்னையை அடைந்து ஜார்ஜ் டவுனில் ஊழியத்தை ஆரம்பித்தார். பின்னர் புனித தோமையர் மலை அருகிலுள்ள வெஸ்லி ஆங்கில ஆலயத்தில் பணி செய்தார். இவரின் ஆரம்ப காலங்களில் பெரம்பூர், ரேணிகுண்டா மற்றும் திருப்பதி ஆகிய இடங்களில் ரயில்வேயில் பணிபுரியும் மக்களிடம் ஊழியம் செய்தார். 1883 ஜனவரியில் கவுடி திருவள்ளூரில் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். கிராமப்புற இந்தியாவில் உள்ள ஏழை மற்றும் தீண்டத்தகாத மக்கள் மேல் கரிசனை கொண்டிருந்தார். ஆகவே அம்மக்களை தேடி சென்று கிறிஸ்துவின் அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். 1885 எலிசபெத் ரோலட்ஜ் என்பவரை மணந்தார். இவர்களுக்கு முதல் குழந்தை பிறந்து இறந்தது. இது இவர்களை அதிகமாக வேதனைக்குள்ளாக்கியது. ஆனாலும் ஆண்டவரின் பணியை தொடர்ந்து செய்தனர். மீண்டும் ஒரு ஆண் பிள்ளை இவர்களுக்கு பிறந்தது. கவுடி எங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ அவ்விடத்து மக்களின் ஆவிக்குரிய வாழ்வு மட்டுமல்ல, அவர்களின் பொருளாதார சமூக மேம்பாட்டுக்காகவும் பாடுபட்டார். இவர் பஞ்சமர்களின் வாழ்வு மேம்பட முதலில் மதராஸ் அரசுக்கும் பின்னர் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கும் முறையிட்டு
இவர்களின் வாழ்வில் இருந்த கொத்தடிமை, தீண்டாமை போன்ற கேடுகளை களைந்தார். ஒருமுறை உயர்ஜாதி மக்கள் இவருக்கு எதிராக போராட்டம் நடத்தி இவர் மீது கற்களையும் பழைய சோற்றையும் வீசினர். கவுடியோ கோபப்படாமல் அவர்களை பார்த்து, நீங்கள் என்மேல் கல் மழையை பொழிந்தீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்கள் மேல் அரிசி மழையை பொழிவார் என்று கூறினார். இவரின் உழைப்பின் பயனாக 1886 தீண்டத்தகாத கிறிஸ்தவர்கள் தங்களின் நிலத்தை திரும்ப பெற்றனர். கிராம கிணற்றில் தாழ்த்தப்பட்டவர்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டனர். அப்பொழுது கவுடி பல கிணறுகளை ஏற்படுத்தி இதில் எந்தவித பாகுபாடும் இன்றி எல்லாரும் பயன்படுத்தலாம் என்று கூறினார். இக்காலகட்டத்தில் திருவள்ளூரில் ஒரு உயர்நிலை பள்ளியை கட்டினார். 1889 மற்றும் 1891 ஏற்பட்ட கொடிய பஞ்சம் மற்றும் காலரா நோய் தொற்றின் காலத்திலும் கவுடி அம்மக்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து பராமரித்தார். மாணவர்கள் தங்கும் விடுதி ஒன்றையும், பெர்ன்ஹாம் பெண்கள் விடுதியையும், ஈக்காட்டில் ஒரு மருத்துவமனையும் நிறுவினார். பெண்கள் மேம்பாட்டிற்கு தையல் பயிற்சி மையம் ஒன்றை, சரிகை தொழிற்சாலை ஒன்றையும் 1900 உருவாக்கினார். திருவள்ளூரில் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல பள்ளிகளை, மருத்துவமனைகளையும் ஏற்படுத்தினார். சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் அவர் குதிரை மேலும் மாட்டு வண்டியிலும் கால்நடையாகவும் பயணம் செய்து ஊழியம் செய்தார். 1902 ஈக்காடு கிராமத்தில் வெஸ்லி ஆலயம் கட்டப்பட்டது. 25 ஆண்டு ஊழியத்திற்கு பின் இவர் 1906 இங்கிலாந்து திரும்பி சென்றார். 1921 இவர் வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் அருட்பணி இயக்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இவர் 1922 ஏப்ரல் மாதம் 6 குருத்தோலை ஞாயிறு அன்று நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு தனது 64 வயதில் மரித்தார். அவரின் நினைவாக திருவள்ளூரில் கவுடி ஆலயம் கட்டப்பட்டது. என்னை சுற்றிலும் நடக்கும் கொடுமைகளையும் அடக்குமுறைகளையும் கண்டும் நான் கைகட்டி என் இதய கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. வில்லியம் கவுடி. அன்பரே, விடுதலைக்காகவும் கிறிஸ்துவின் அன்பை அறியவும் காத்திருக்கும் மக்கள் ஏராளம் உண்டு. அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆண்டவரே, உமது அன்பை சொல்லவும் உமது மனதுருக்கத்தை வெளிப்படுத்தவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். இப்பொழுதும் சற்று நேரம் நாம் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, வாக்கு மாறாத தேவனாக, கிருபை உள்ளவராக நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அவர் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அன்பும் அவருடைய பெரிய கிருபையும் நம்மோடு கூட இருந்ததினாலே நாம் இந்த நாளிலும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். நம்மை சுற்றிலும் எவ்வளவோ மரணங்களை நாம் கேள்விப்படுகிறோம். எவ்வளவோ பயங்கரமான கொடிய வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். நன்றாய் இருந்தவர்கள் எல்லாம் திடீரென்று இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு போன நேரங்கள் உண்டு. நாம் கேள்விப்படுகிற செய்திகள் நம்மை கலங்கடிக்கிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி ஒரு நாள் பயந்து சாகாதபடி, நாம் அழிந்து போகாதபடி, நாம் நிர்மூலமாகாதபடி கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு கிருபை தந்து அவர் நம்மை வாழ வைத்திருக்கிறாரே. அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நன்றியோடு துதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து, ஆண்டவர் பாராட்டின கிருபைகளை எல்லாம் நினைத்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே என்று நாம் ஆண்டவரை அழைக்கிறோமே, அவர் துதிகளுக்கு பாத்திரவானாய் இருக்கிறார், புகழ்தலுக்கு பாத்திரவானாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரே, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் தந்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் எனக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தந்த ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீர் எனக்கு தந்த சுகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை நீர் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்திலே கர்த்தர் அற்புதமான காரியங்களை இதுவரைக்கும் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே நீர் எங்களை மறைத்து பாதுகாத்து நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துங்க. கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உன்னதமான ஆண்டவர் நம்முடைய துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணும்படி இறங்கி வந்திருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்தை கர்த்தர் தம்முடைய மகிமையினால மூடிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது நம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை எங்கள் மேல ஊற்றப்படுகிறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், ஆனாலும் எங்களையும் கர்த்தர் நினைத்தீரே, எங்களையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், என்னை கண்டவர், என்னை விசாரிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து இம்மட்டை எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 11வது மாதம் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற மாதம். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்துவார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நாம் கடந்து போகிற பாதை இதுவரைக்கும் நாம் கடந்திராத பாதை. ஆனாலும் நம்முடைய வழிகளில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு நீர் இருக்க போகிறீரப்பா, என்னை நடத்த போகிறீர் ஆண்டவரே, என்னை பலப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. அற்புதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 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 உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை
மீட்டெடுத்தவர். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் தம்மோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு கூட அந்த மகிமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள். அவருக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்கும்போது அவருடைய சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய எல்லா நன்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பங்காளிகள். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நன்மைகளுக்கு நான் பங்காளி. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் பங்காளி. உம்முடைய மேன்மைகளை நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. அவர் விட வெட்கப்படுத்த மாட்டார். இன்னும் மேன்மைப்படுத்துவார், இன்னும் மகிமைப்படுத்துவார், இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை மீட்டெடுத்தவர். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உடைய தயவினால ஒரு புது மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் நிற்பது எங்களுடைய பலத்தினால அல்ல ஆண்டவரே, எங்களுடைய நீதினால அல்லப்பா, எங்களுடைய பரிசுத்தத்தினால அல்ல. உம்முடைய கிருபை எங்களை வாழ வைத்ததே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், எங்களோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய மக்களை ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. உம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தை நீட்டி உம்முடைய மக்களை தொடுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், நீரே இரக்கம் பாராட்டுவீரார், நீர் ஆசீர்வதிப்பீரார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீரார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் துணையாய் இருந்து நீர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் நன்மையாய் மாற்றினார் ஆண்டவரே. உடைய திருச்சபை குடும்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் கடந்து வரட்டும் சுவாமி. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குறைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சமாதானத்தினால ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புகப்பா. எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உடைய தெய்வீக சமாதானம் குடும்பங்களை நிரப்படும். பலவீனமான மக்களை கர்த்தர் தொடுங்க, பலப்படுத்துங்க. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபையப்பா. கேன்சர்னால, கிட்னி பிரச்சனையினால, மூட்டு வலினால, இருதய பலவீனத்தினால, ஆண்டவரே கர்ப்பப்பையில பிரச்சனை, தைராய்டு, ஆண்டவரே இன்னும் கண்களில பிரச்சனை, மூளை நரம்புகளில பிரச்சனை, இப்படி நிறைய பாதிப்புகள் எங்களுடைய மக்களிடத்தில் உண்டு சுவாமி. நீர்தாமே ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடுபடியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களை மாற்றும் நல்ல ஆரோக்கியத்தை தான். தேவ மகிமை, தேவ பிரசன்னம் எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சமாதானத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில காண, கேட்க, சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யும். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவரை ஆசீர்வதியும். உடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஞானம், சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபையில தாரும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் படிக்கிற இந்த ஆன்லைன் வகுப்புகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ளத்தக்க ஞானத்தை கிருபையில என்னுடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஒரு நாள் என்னுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, குறைபட்டு போகக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானம் என்னுடைய பிள்ளைகள் மேல தங்கி இருக்கட்டப்பா. நீர் உயர்த்தும் வரும் நாட்கள்ல என்னுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் விளங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளையும் நீர் மாற்றும். அதே போல வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் நீர் கூடி தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கர்த்தர் தந்து நீர் வழி நடத்துவீராக. நல்ல திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருடைய எல்லா வேதனை, கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி உடைய சமாதானத்தை அவர்கள் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, வயதான மக்களை நாங்கள் உடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்கள் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நல்ல சுகத்தை தார். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா சுகவீனங்கள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும்.
ஆண்டவரே, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு உம்முடைய மக்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள்ளே தங்களை திடப்படுத்திக் கொள்ளவும் தைரியப்படுத்திக் கொள்ளவும் உமக்கென்று சாட்சிகளாய் வாழவும் ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய நன்மை நாள் நிரப்பும். என்னுடைய திருச்சபைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இம்மட்டும் இந்த திருச்சபையை நடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த திருச்சபையானது உமக்காக சாட்சியாய் எழுப்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து திருச்சபையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவைகளையும் ஆண்டவர் நீரே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கிட்டார். சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, இந்த திருச்சபை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறட்டும். ஆண்டவரே, எல்லாரும் அன்பை ருசி பார்க்கட்டும். கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணத்தக்கதாக ஆண்டுடைய வல்லமை புறப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் உங்களுடைய அன்பை ருசி பார்க்கட்டும் சுவாமி. அதே போல இந்த நேரத்தில் எங்களுடைய தேசத்தை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவன், கிருபையாக இறங்கும் சுவாமி. எங்களுடைய தேசத்தின் மேல கர்த்தர் கிருபை வைக்கப்படும். ஆளுகிற தலைவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தான், கிருபைகளை தான், தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் எல்லா தலைவர்கள் மேல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தன்னுடைய விருப்பத்திற்காக அல்ல, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் என்னுடைய தலைவர்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல இந்த பொருளாதாரத்தில் எங்களுடைய தேசம் ஆண்டவரே விழுந்து கிடக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது போல உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுடைய தேசத்திலே கடந்து வரட்டும். நீர் நன்மையை தார், விஷேமத்தை தார், சமாதானத்தை தார். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை 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 என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் கிருபையாய் இறங்கும். எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான நெருக்கடிகளை நீர் மாற்றும். குறிப்பாக இந்த நாட்கள் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஐசியூவில் இருக்கிற மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்கள் இவர்கள் எல்லாருமே ஆண்டுடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு பூரண விடுதலை சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் தொடுங்கப்பா. எல்லாரும் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எந்த விதமான இந்த வியாதியின் தொற்று அவர்களை தொடாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். சமாதானத்தை தான் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். எல்லா ஊழியங்களையும் நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குறிப்பாக ஐஎம்எம் ஊழியங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஐஎம்எம் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய மக்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நன்மை நான் நிறைத்து வழி நடத்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே ஒரு பெரிய அறுவடையை, ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். குறைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அதே போல இந்த அருமையான நேரத்தில் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை தாரும். ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் வளரட்டும், பெருகட்டும். அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் சுவாமி. அதே போல இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை தந்து நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஈசிய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஈசிய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த 12வது பேராயமாக கோயம்புத்தூர் நீலகிரி பேராயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். புதிதாக பேராயராய் பொறுப்பெடுத்திருக்கிற அருமையான அருள் திரு டேவிட் ஒனேசிமு பேராயர் அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும். புதிய பேராயத்தை சிறப்பாக உங்களுடைய கிருபையினாலே நடத்தி செல்ல நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் தாரும். அவர்களுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாக்களுக்காக, எல்லா போதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும்
ஆண்டவரே உடைய அடியாரோடு ஒன்றிணைந்து இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நேரத்தில் நீர் தந்திருக்கிற 12 பேராயர்களுக்காக சோத்திரம். ஆண்டவரே எல்லா பேராயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய சென்னை பேராயத்தை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா திருச்சபைகளுக்காக, மூப்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். வரும் காலங்களில் இன்னும் ஆண்டவருடைய நாமம் இதில் மகிமைப்படும். எங்களுடைய சென்னை பேராயத்தினுடைய ஒவ்வொரு ஆயர்களுக்காக, வட்டார இயக்குநர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும் சுவாமி, பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அதே போல என்னுடைய இணை பேராயருக்காக ஜெபிக்கிறோம், பேராயர் கமிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். உங்களுடைய சமாதானத்தை நாங்கள் காண, கேட்க, சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய மக்களுக்கு தேவையான ஞானத்தை எங்களுடைய பிரதம பேராயர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். அவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தாரும் இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்தும் பொழுது தலைமையேற்று நடத்துகிற இந்த சூழ்நிலையில மோசேக்கு தந்த அந்த ஞானத்தை கிருபையில நீர் அவர்களுக்கு தந்து வழி நடத்துவீரார். என்னுடைய தந்தை பேராயர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் கிருபையில தாரும். அவருடைய 100 ஆண்டு தரிசனமான 1,00,000 திருச்சபைகள், 1 கோடி ஆத்துமாக்கள் என்கிற இந்த உன்னதமான இலக்கை எட்டி பிடிக்க ஆண்டவர்களுக்கு கிருபை செய்வீரார். இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. மட்டும் நடத்தினவரே தொடர்ந்து நடத்தும். இந்த மாதம் முழுவதையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் கண்டு ஆண்டவர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உண்மை உயர்த்த உதவி செய்யும். சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். இந்த அருமையான இந்த நாளிலும் திரும்பவும் ஒரு விசை உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய மாதத்தையும் காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்து வந்த 10 மாதங்கள் அதையெல்லாம் நான் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசித்திராத காரியங்கள்லாம் இந்த நாட்கள்ல நடந்திருக்கிறது. எதிர்பாராத பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் இந்த 10 மாதத்துல நடந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறது. உலகமே இன்றைக்கு புரண்டு போய் கிடக்கிறது. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, சமாதான குறைவு, பயம் நிறைந்த சூழ்நிலை, நிறைய தற்கொலைகள், வாழ்க்கை வெறுத்து போன மக்கள் ஏராளம் உண்டு, வேலை இழந்த மக்கள் ஏராளம் உண்டு. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய நம்பிக்கை இழந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அடுத்து என்ன நடக்க போகிறது தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இவைகளின் மத்தியிலே தான் ஆண்டவர் உங்களை என்னையும் இதுவரைக்கும் வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம். நாம் அழிந்து போகவில்லை, நாம் மடிந்து போகவில்லை. இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னுடைய குடும்பம் இருக்கிறது, இன்னும் என்னுடைய வீடு இருக்கிறது. அப்படி சொல்லுங்க. இன்னும் காரணம் என்ன தெரியுங்களா? நாம் கடந்து வந்த வழிகள் அப்படிப்பட்ட வழிகள். நாம் இருக்கிற தேசம் இந்த நாட்களில் பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வேளையில தான் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எபிரேயரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கிறது. எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை உங்களுடைய கைகளில் எடுத்துங்க. நான் சொல்லும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர்
3ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அருமையானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு, இந்த மாதத்தின் தியானம் கூட சொல்லலாம், என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவோடு பங்காளியாய் இருக்கிறேன். கிறிஸ்துவோடு பங்காளியாய் இருக்கிறேன். இந்த உலக பிரகாரமான வார்த்தையில நான் சொல்லுவோமானால் பங்காளி அப்படின்னா அவனை போல ஒரு எதிரி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பங்காளிகள் அப்படின்றாங்க பாருங்க, அவங்க நம்மளை இந்த உலகத்துல எப்படியெல்லாம் ஏமாற்றணும், எப்படியெல்லாம் இவங்களுக்கு தீங்கு செய்யணும், இவங்களுடைய சொத்து அல்லது இவங்களுக்கு உரிமையானது இவங்க வீட்டுக்கு ஓடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பங்காளிகள், உலக பங்காளிகள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம இப்ப தியானிக்க போகிற இந்த பங்காளி இவர் யார் அப்படின்னா, தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய நன்மைகளையும் நமக்கு விட்டு கொடுக்கிற ஒரு உன்னதமான பங்காளி. அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் பங்காளி. புது மொழிபெயர்ப்பு அப்படித்தான் சொல்லுது, கிறிஸ்துவுக்கு நாம் பங்காளிகள் என்று சொல்லுது. அப்ப இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது நாம் எப்பொழுது அவரோடு பங்காளிகளாக இருக்கிறோம் என்று நாம் பார்ப்போமானால், இங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், அப்ப இந்த இடத்துல சொல்லுகிறது, ஆரம்பத்திலே நான் கொண்ட அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் எதுவரைக்கும் பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும் பற்றி கொள்ள வேண்டும் அப்படி அல்ல. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முடிவு வரைக்கும் நான் அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டிருப்பேன். ஆனால் நான் கிறிஸ்துவோடு கூட பங்காளியாய் இருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட பங்காளி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுதும் அவரும் அப்படித்தான் வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது தம்முடையவர்களிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தபடியே முடிவு வரைக்கும், யோவானின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். கடைசி வரைக்கும், தன்னுடைய ஜீவன் போகிற வரைக்கும். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் மாத்திரமல்ல, அவர் உயிர் தெழுந்த பிறகு கூட இந்த சீஷரிடத்திலே அவர் வைத்த அன்பு கொஞ்சமும் குறையல. முடிவு வரைக்கும் அவர் அன்பு வைத்தார். அதே போல மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய விசுவாசமாகட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், நம்முடைய எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே நான் எப்படி இருந்தேனோ அதே போல கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்பதான் வெற்றி பெற முடியும். அப்பதான் வெற்றி பெற முடியும். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் இருக்கு. பொங்கல் நேரங்கள்ல என்னுடைய கிராமத்துல விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க. இந்த விளையாட்டு போட்டிகள் அப்போதான் பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஓடுவாங்க. அப்பதான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாலதான் நல்லா இந்த மார்கழி குளிர்ல காலையில எழுந்திரிச்சு ஓடுறதும் உடற்பயிற்சி பண்றதும் எல்லாம் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு போட்டி நடக்குது, ஓட்டப்பந்தயம் இருக்குது. அதுல நானும் ஓடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். 100 மீட்டர் ஓடுறதுக்கே பெரிய பாடு. இதுல 1500 மீட்டர் ஓட போறோம். எப்படி ஓடணும், என்ன ஏது ஒண்ணும் தெரியாது. பெரிய கற்பனை என்ன தெரியுங்களா, முதல்ல ஓடிட்டோம்னா வேகமா முன்னால போயிட்டோம்னா அதன் பிறகு எவனும் நம்மளை ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம்.
இதுல ஒரு 4-5 பேர் ஒண்ணா சேர்ந்து பேசிட்டோம். நம்ம தானே முதல்ல ஓடணும், எவனையும் விட்டுறக்கூடாது அப்படின்லாம் பேசிட்டு அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. எல்லாம் ரெடி ஆனோம். 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். எங்க கிராமத்துல ஒரு 4 தெரு. இந்த 4 தெருவை 3 முறை சுத்தி வரணும். ஆரம்பிச்சிட்டோம். ஓட்டம் ஆரம்பிச்ச உடனே சும்மா கட 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 கடன்னு எல்லாரும் ஓடுறோம். பார்த்தா எங்களுக்கு பின்னால ஆளே காணும். அவ்வளவு வேகமா நாங்க முன்னால ஓடிட்டோம். முதல் ரவுண்டு முடிஞ்சது. 2வது ரவுண்ட்ல கொஞ்சம் மூச்சு இழைக்க ஆரம்பிச்சது. 2வது ரவுண்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மூச்செல்லாம் திணறுது. 3வது ரவுண்டு ஓடி முடிக்கணும். ஆனா ஓட முடியல, பாதியிலே விட்டாச்சு. இதுக்கு மேல ஓடி நம்ம ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது? ஆனா ஒண்ணு பாருங்க, எங்க கூட பின்னால ஒருத்தன் ஓடி வந்தான். பொறுமையா ஓடி வந்தான். அவன் ரொம்ப பதற்றம்லாம் படலை, பொறுமையா ஓடி வந்தான். அவன் அந்த 3 ரவுண்டையும் முடிச்சுட்டு வரும் பொழுது அவர் தான் முதல்ல வந்தார், ஃபர்ஸ்ட். 2வது இன்னொருத்தன் அவன் என்ன பண்றான், தடுமாறி எப்படியோ மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அந்த பக்கத்துல நின்றுட்டான். அவனை கூப்பிடுறாங்க, டேய் சீக்கிரம் வாடா 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 வந்துடா. அவன் நடந்து 2வது பிரைஸ் வாங்கிட்டான். 3வது ஒருத்தன் தூரத்துல நின்றான். எல்லாம் கூட்டமா நின்று சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு கூப்பிட்டு அவனையும் 3வது பிரைஸ் வாங்க வச்சுட்டாங்க. ஆனா வேகமா ஓடணும், பெருசா நம்ம எல்லாருக்கும் முன்னால ஓடணும் பாருங்க. அந்த குரூப் மொத்தமா பாதியிலே நின்று போச்சு. இன்னைக்கு நிறைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா, ஆரம்பம் ரொம்ப வேகமா இருக்குது. யாருமே அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல. விசுவாசத்தில் ஆகட்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆகட்டும், ஆண்டவருக்காக உழைப்பதில் ஆகட்டும், வேகம். ஆனா அந்த வேகம் கடைசி வரைக்கும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இயேசு சொல்லும்போது சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதே வசனத்தை 24ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய பங்காளியா, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் நன்மைகளுக்கும் நீ பங்காளியா இருக்க வேண்டுமானால் முடிவு பரியந்தம் நீ கொண்ட நம்பிக்கையை, விசுவாசத்தை பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, என்னுடைய விசுவாசம் அல்லது என்னுடைய நம்பிக்கை முடிவு வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டுமானால், இந்த இடத்துல நீங்க பாருங்க, 2 வார்த்தை முக்கியமானது. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. 2வது வார்த்தை முடிவு பரியந்தம் பற்றிக்கொள். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த வார்த்தைக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்துல 7வது 8வது அதாவது 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு உதாரணம் யாரை சொல்லுகிறதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களான, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க என்ன பண்ணாங்களா, வனாந்தரத்துல 8வது வசனம் சொல்லுது, வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். 9வது வசனத்தில் சொல்றாரு, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசித்த பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்ப கால நம்பிக்கை என்ற என்ன என்பதை கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா, ஆச்சரியமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? எப்படியெல்லாம் அவங்க நம்பி இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, முதல்ல பாருங்க, என்னை விடுதலையாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்றவர்கள் நம்பி இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கூடாக கடவுளுடைய அற்புதத்தை பார்த்தாங்க.
10 வாதைகள் அவருடைய வாழ்க்கையில எகிப்தியருக்கு வந்த அந்த 10 வாதைகளை பார்த்திருப்பாங்க. தண்ணீர் இரத்தமானது, தவளை, பேன்கள், வண்டுகள், அப்புறம் கொள்ளை நோய், எரிபந்தமான கொப்புளங்கள், அப்புறம் கல்மழை, அக்கினி, வெட்டுக்கிளி, அப்புறம் காரிருள், தலைப்புள்ளை சங்காரம். இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குகிறவர், ஆண்டவர் எங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், அவருடைய வல்லமை இந்த உலகத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா முதல் அற்புதம் அந்த வாதை தண்ணீர் ரத்தமான, இரண்டாவது தவளை வந்தது. இது ரெண்டுமே ஆண்டவருடைய செயலாக மோசே செய்தது மாத்திரமல்ல, அங்க இருந்த அந்த ஊர் மந்திரவாதிகளும் அதை செய்தார்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற நிலையில தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகு இந்த பேன்கள் வர ஆரம்பிச்ச பிறகு இதை அந்த மந்திரவாதிகளால செய்ய முடியல. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், எங்களை மீட்கும்படியாக அவர் வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சது, 10 வாதை முடிஞ்சது, அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. செங்கடலை அவர்கள் பார்த்து திகைத்து நிற்கிறார்கள். எகிப்தின் சேனை பின்னால தொடர்ந்து வருகிறது. 2 பக்கமும் பெரிய பெரிய மலைகள் இருக்கிறது. இந்த மலைகளுக்கு நடுவில் உள்ள பள்ளத்தாக்கில இவங்க போய் நிற்கிறாங்க. இப்ப எங்க போறதுன்னு தெரியல. முன்னால போனா செங்கடல், பக்கத்துல 2 பக்கமும் பாறைகள் நிறைந்த மலைகள், பின்னால எகிப்தின் சேனை. எங்க போய் முடியும்? திகைத்து நின்ற பொழுது ஒரு அற்புதம் நடக்குது. தரைக்காற்று வேகமாய் வீச செங்கடல் 2ஆய் பிளந்து நிற்கிறது. சுவர் போல 2 பக்கமும் பயங்கர உயரத்துல தண்ணீர் நிற்கிறது. இவங்க அந்த தண்ணீருக்கு நடுவிலே நடந்து போகிறார். இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கோம். என்ன நம்பிக்கை தெரியுமா? என்னை தப்புவிக்க கர்த்தர் இயற்கையை கூட மாற்றுகிற வல்லமை உள்ளவர். என்னை தப்புவிப்பதற்காக, என்னை விடுவிப்பதற்காக இயற்கையே மாற்றி அமைக்கிற தேவன். தண்ணீர் தரையில உருண்டு ஓடுகிற தண்ணீரை குவியலாக நிறுத்துகிற வல்லமை அவரிடத்திலே இருக்கிறது. வல்லமை உள்ளவர். இயற்கையிலே அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் பாருங்க, அந்த ஆண்டவர் அவர்களோடு போனார் பாருங்க. அவர் அவர்களுக்கு முன்னால போனவர் பின்னால வந்தாரா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமாகும், எகிப்தியருக்கு அது இருளாகவும் இருந்தது. இதை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு அப்படியே உள்ளம் பொங்கி இருக்கும். கடவுள் எங்களை விடுதலை ஆக்குவதற்காக இயற்கையே அவர் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். இயற்கையின் மேல ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர். அப்புறம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்தது அவங்களுக்கு உணவு இல்லை. இப்ப அவங்க முறையிடுறாங்க. முறையிட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? மன்னாவை அவர்களுக்கு பொழிந்தருளினார். அது என்ன மன்னா? மோசே சொல்லும் போது, அவருடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, அது தேவதூதர்களுடைய அப்பம் என்று சொல்றார். அப்போ இந்த ஜனங்க அதை கையில எடுக்கும் போதெல்லாம் ஒரு விசுவாசம் வந்திருக்கும், ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு பசின்னு நான் நிற்க ஒரு நாள் அவர் விடமாட்டார். ஒவ்வொரு நாளும் காலையில தம்முடைய மன்னாவை பொழிந்தருள்வார். அது அந்த நாள் முழுவதும் எங்களுக்கு போதுமானதா இருக்கும். எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவராலே போஷிக்கப்படுகிறோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கை இல்லை, பலருக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதனைப்படுறோம். என்ன நடக்கும், எப்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் எழுந்து வெளியே போகும் பொழுது எங்களுடைய எல்லா தேவையாக அந்த மன்னா எங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் முழுவதும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அனுபவிப்போம். அவனுடைய நம்பிக்கை யாத்திரை 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், என்னன்னே தெரியாம அதை அனுபவிக்கிறாங்க. அதுக்கு பேரு மன்னா. மன்னானா என்ன?
இது என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் திஸ்? அவங்க அதை கையில் எடுக்கும் போதெல்லாம் இது கடவுள் எங்களுக்கு தந்தது, இது எங்களுக்கு ஆண்டவர் தந்த உணவு, நம்பிக்கை. அப்புறம் பாருங்க, ஆண்டவர் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துல பார்க்கும்போது அங்க சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கும், எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எங்களை குணமாக்குகிறவர், எங்களை குணமாக்குகிறவர். பைபிளை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுது, இஸ்ரவேலில பலவீனப்பட்டவர் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவரா அவங்க கூட இருந்திருக்கிறார் பாருங்க. அடிக்கடி யோசிப்பது உண்டு, அந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம திருச்சபையில சொல்லப்பட்டால் எப்படி இருக்கும்? கீழ்பாக்கம் திருச்சபையில வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை சொல்ல முடியுமா? அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள அப்படியே பெருகுதுங்க. ஆண்டவர் பாருங்க, அவங்க கூட நடந்து வர்றாரு. நடந்து வந்து அந்த ஆண்டவர் அவர்களை குணமாக்குகிறவராக கடந்து வருகிறார். அவன் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார். என்ன நம்பிக்கை? என்னை குணமாக்குகிற கர்த்தர். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, அமலேக்கியருக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். மோசேயுடைய கை உயர்ந்திருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார். அவருடைய கை தாழ்ந்த பொழுது அமலேக்கியர் ஜெயித்தார். ஊரும் ஆரோன் என்ன பண்றாங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று இவருடைய கையை தாங்கி பிடித்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லு. அந்த யுத்தத்தை முடிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கோம். என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த உலகத்துல யாரையும் நாங்க ஜெயிச்சுவோம். காரணம் தெரியுமா? எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையாய் மாறுகிறது. அவர் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, எங்களை விடுவிப்பதற்காக இயற்கையே மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரம் அது தொடர்ந்து பார்க்கும் பொழுது எங்களை போஷிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்களை குணமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாறையிலிருந்து நீர் ஊற்றுகளை புறப்பட பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கை, ஆனா அது கடைசி வரைக்கும் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா, இந்த ஜனங்களிடத்துல அந்த ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வரும். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? பைபிள் சொல்றது, அவர்கள் இருதயம் கடினப்பட்டது. அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் கர்த்தரை சோதித்தார்கள். பொதுமொழிபெயர்ப்புல அந்த பரீட்சை பார்த்தல், சோதித்தல், இது ரெண்டுத்தையும் சேர்த்து அவர்கள் கர்த்தரை, கடவுளை சோதித்தார்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. பரீட்சை பார்த்தல் அப்படின்னா டெஸ்ட் பண்றாங்க, எப்படி இது இவரால் முடியுமா, இவர் இதுக்கு தகுதியானவர் தானா, இல்லை நம்ம ஊர்ல இப்போ நீட்டு தேர்வு நடக்குது பாருங்க, அந்த மாதிரி சிறந்த மருத்துவர்களை ஆயத்தப்படுத்துகிறோம், இல்லை இவருக்கு தகுதியானவர் தானா, இவர் இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, இவரால் முடியுமா, சும்மா இவரை நம்பிட்டோம், இவர் அதை செய்ய முடியுமா, சோதனை. நீங்க செஞ்சு பாருங்களேன், செய்யுங்கள. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? சந்தேகம். நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை ஒரு பக்கம் ஆரம்பத்துல அப்படியே குறைஞ்சு போய் இப்ப என்ன பெரியதா இருக்கிறதுன்னா சந்தேகம் பெருத்து போயிருக்கு. சந்தேகம் பெருத்து போச்சு. அவருடைய விளைவு இருதயம் கடினமாகி ஏற்க முடியல. ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு அவங்களால ஏற்க முடியல. ஆண்டவர் உணவளிப்பார், அதெல்லாம் நடக்காதுங்க. ஆண்டவருடைய குணமாக்குவார், அது 1000 பேருக்கு செய்வார், எனக்கு செய்ய மாட்டார். இந்த சந்தேகம் வந்துருச்சுனாவே இருதயம் கடினமாயிடும். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் 22ஆவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மோசே நதியையும் மற்ற தண்ணீரெல்லாம் ரத்தமா மாத்திட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இந்த நிலையிலையும் பாருங்க, மந்திரவாதிகளும்
அவர்களுடைய மந்திர வித்தையினாலே அப்படி செய்தார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அதை பார்த்த உடனே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஏன் தெரியுமா? முதல்ல அவன் என்ன யோசிப்பான்னா, மோசே இவ்வளோ பயங்கரமான ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, தண்ணீரெல்லாம் ரத்தமா மாத்திட்டாரு, ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானவராக இருப்பார்ல அப்படின்னு அப்படி யோசிச்சவன் இப்ப அவனுடைய ஊர்ல இருந்த மந்திரவாதிகள் அதை செய்த பொழுது இவன் கடவுள் மேல வச்ச அந்த பெரிய நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? எங்க ஊர் மந்திரவாதிகளே இதை செய்யறான், இதுல ஆண்டவர் என்ன பெரிய ஆளு. ஆகவே அவனுடைய இருதயம் கடினப்பட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார் நம்ம எதிர்பார்த்து அந்த நம்பிக்கை அற்று போய் சந்தேகம் தலையெடுக்கும் போது கடவுளுடைய அற்புதத்தை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் அற்புதம் செய்வார் என்பதை என்னால் நம்ப முடியல. என்னுடைய இருதயம் கடினப்பட்டது மாத்திரமல்ல, அடுத்தது என்ன நடக்குதுங்களா? பரீட்சை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரால் இது முடியுமா? அவர் இதை செய்வாரா முடியுமா? கிதியோனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரை அறிகிறான். எப்படி அறிகிறான்? எல்லாம் பேசுறார், ஆண்டவர் பேசுறார், நான் உன்னை அனுப்புகிறேன், நீ உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, மீதியானியரை நீ முறியடிப்பாய், எல்லாம் அங்க சொன்ன பிறகும் கடைசியா ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 17ஆவது வசனத்துல இருந்து 24ஆவது வசனம் வரைக்கும் அவன் பலி செலுத்தினான், கடவுளுக்கு பலி செலுத்துகிறான், ஆணத்தை ஊற்றினான், கொழுப்பு அது மேல ஊற்றினான். அவர் தன் கோலினால் அதை தொட்ட பொழுது என்ன ஆச்சுன்னா ஒரு நெருப்பு உண்டாச்சு. இப்ப அந்த நெருப்பில கர்த்தர் எழுந்தருளினார். இதெல்லாம் அங்க நான் பார்க்கிறோம். இதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பயம் வந்துச்சு. கர்த்தரை பார்த்துட்டோம் இல்ல, அந்த 22ஆவது வசனத்துல கர்த்தரின் 21ஆவது வசனத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தன் கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். இப்போ கிதியோன் நிலைமை பாருங்க. ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம், உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை. உடனே அங்க பலிபீடம் கட்டி அதுக்கு பேரிடுறா யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டு அவன் ஆண்டவரை தொழுது கொண்டான். இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில சந்தேகம் இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்குது. இவன் ஆண்டவரை அவருடைய வல்லமையை பார்த்து விட்டான். ஆனாலும் கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தை தன் வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இவ எல்லாம் திரும்ப பேசுறாங்க, எல்லாம் முடிஞ்சது. 36ஆவது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா திரும்பவும் கிதியோனுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? தேவனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அவன் கேட்கிறான் பாருங்க, நான் மயிலுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். அப்படியே நடந்துருச்சு. ஆண்டவர் அப்படி செய்தார். இப்பவும் அவனுடைய சந்தேகம் தெரியல. திரும்பவும் அடுத்தது கேட்கிறான், என்ன? இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூடாதிருப்பதாக, தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும், பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும். அதையும் ஆண்டவர் செய்தார். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு என்ன, முதல்ல அவருடைய வல்லமையை பார்த்துட்டாங்க, அவர் தேவன் என்பதை பார்த்தார். இவ்வளவு நேரம் என்னோடு பேசினவர் கர்த்தருடைய தூதன் என்றவன் கண்டுகொண்டான். இப்ப அவனுக்கு என்ன வந்திருக்கணும், என்ன நம்பிக்கை வந்திருக்கணும்? என் கூட பேசினவர் கர்த்தருடைய தூதன், அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் என் வாழ்க்கையில சொன்ன வார்த்தையை
அப்படியே நிறைவேற்ற வல்லவர். அவர் என்னை பார்த்து சொல்லிட்டார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருந்த மீதியானியரை முறியடிப்பாய், ஒரு மனிதனை முறியடிப்பது போல முறியடிப்பாய் சொல்லிட்டாரு. அது என் வாழ்க்கையில நடந்துவிடும் என்று அவனால நம்ப முடியல. திரும்பவும் அவனுக்கு ஒரு சந்தேகம், இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்யணும், எனக்கு ஒரு அடையாளம் வேணும். சோதித்துப்பார். யோவான்ல 20ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒருத்தர் பார்க்கணும், சந்தேகப்பட்ட தோமா. எல்லா சீஷர்களும் சொல்றாங்க, இயேசு உயிர் தெழுந்து வந்து காட்சி கொடுத்தார், நாங்க எல்லாரும் அவரை பார்த்தோம். 10 பேர் சொல்றான் பார்த்தோம், இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு. ஆனா தோமாவால நம்ப முடியும். அவன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டான். அப்ப இந்த 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சாரம் எங்க போச்சு? அவருடைய அற்புதத்தை கண்கூடாய் பார்த்தானே, அவர் செய்த வல்லமையான செயல்களை பார்த்தானே, அற்புதமான அந்த ஆண்டவரோடு நடந்தானே. இப்ப அவருடைய நம்பிக்கை எங்க போச்சு? அந்த இயேசு உயிர் தெழ மாட்டார், அவர் உயிரோடு இல்லை, அவருடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைச்சா. இன்னைக்கு அருமையான கிறிஸ்தவ மக்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆரம்பத்தில் நாம் கொண்ட நம்பிக்கை முடிவு வரைக்கும் அப்படியே இருந்துச்சுன்னா நாம் அவரோடு கூட பங்காளிகளாக மாறும். சந்தேகம் எல்லாருக்கும் வரும் இல்லை? பேதுருக்கு வந்தது. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தான், இடம் கொடுங்கள். எல்லாம் கரெக்ட், சீஷர்கள்லாம் அமைதியாயிட்டாங்க. பேதுரு மாத்திரம் அவரை பார்த்து கேட்குறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில், ஆண்டவரே நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை. அவனுக்கு நம்பிக்கை வரல. அவனுக்கு என்ன யோசனை? இது யாரோ தெரியல, சும்மா வந்து பேசுறாங்க, ஒருவேளை அது ஆவியா இருக்கலாம். ஏன்னா அவங்க அப்படித்தான் பயந்தாங்க. ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். எல்லாருக்கும் இப்போ ஒரு திகைப்பு வந்து அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. பேதுரு தன்னுடைய உள்ளத்தில் இருந்த சந்தேகத்தை வெளியே கொண்டு வந்துட்டான். என்ன கேட்கிறான்? நீரே ஆனால், கடல் மேல நடக்கிறது நீரே ஆனால், நான் அந்த ஜலத்தின் மேல் நடக்க எனக்கு கட்டளை. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சோதிக்கிற குணம் எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவர் மேல நான் வைத்த நம்பிக்கை குறைவுபடும் பொழுது, கர்த்தரிடத்தில் சந்தேகப்படுகிறேன், என் இருதயம் கடினப்படுகிறது. அவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரை நான் எதிர்த்து பேசுறேனே என்ற எண்ணம் கூட எனக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன்? அவரிடத்துல சோதிக்கிறேன், அவரை பரீட்சை பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக எல்லா மேன்மைகளை விட்டு இந்த உலகத்தில் வந்தார். எனக்காக தன்னையே அர்ப்பணித்தார். மகனை, மகளை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்ற ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பெற்ற நாம் அந்த ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை தொடர்ந்து நம்மிடத்துல வைக்கல. நம்ம சந்தேகப்படுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய சந்தேகம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமாக நம்மை பேச வைக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமாக நம்மை செயல்பட வைக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமாக நாம் அவரிடத்துல சில கேள்விகளை கேட்க வைக்கிறது, அவருடைய உள்ளத்தை உடைக்கிற சூழ்நிலைகள் வருகிறது. எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? ஆரம்பத்தில் நான் கொண்ட அந்த நம்பிக்கை இன்னும் நான் பற்றி கொண்டிருக்கிறேன், அல்லது என்னுடைய நம்பிக்கை குறைந்து போய் சந்தேகம் மேலோங்கி என் இருதயம் கடினப்பட்டு நான் கர்த்தரை பரீட்சை பார்த்து அவரை சோதிக்கிறவனாய் மாறி இருக்கிறேன். அதை நம்ம விட்டுட்டு ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அப்படியே பற்றிக்கொள்ள எனக்கு ஒரு விசை கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உடைய சந்தேகத்தை தூக்கி போட்டுறப்பா,
உன்னுடைய பரீட்சை பார்க்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுரு. சோதிக்கிற அந்த எண்ணத்தை தூக்கி போடு. நான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் சர்வ அதிகாரம் உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். இன்றைக்கு அந்த நம்பிக்கையை நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றார், வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கேள்வி கேட்கிறோம், ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த வேத வசனத்தை ஒரு சிறு பிள்ளை எப்படி மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்கிறதோ அதே போல ஒரு சிறு பிள்ளையினுடைய விசுவாசம் நமக்கு வேணும்ன்ற. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்னால வைப்போம். ஆண்டவரே, நான் உனக்கு விரோதமாக ஏதாயிரம் செய்திருந்தா என்னை மன்னிச்சிருக்கப்பா. உண்மை பரீட்சை பார்த்திருந்தா மன்னிச்சிருக்காண்டவர். சோதனைக்குள்ளாக்கி நான் மன்னிச்சிருக்காண்டவர். இருதயம் கடினப்பட்டு உமக்கு வேதனையான காரியங்களை நான் சொல்லியிருந்தால் செய்திருந்தால் என்னை மன்னிங்க. ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை என்னிலே வளர எனக்கு உதவி செய்யும். அந்த நம்பிக்கையின் மூலமாக நான் உம்முடைய எல்லா நன்மைக்கும் பங்காளியாக மாற எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க எனக்கு கிருபை செய்ய. போராட்டங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, குறைவுகள் வரும் பொழுது அந்த நம்பிக்கை நான் இழந்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. எப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் குறைவு வருதோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய ஆசைகள் மேலோக்கி நின்றதோ, இல்லை இறைச்சி சாப்பிடணும், உடனே அவங்க கடவுளுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சுவாங்க. தண்ணீர் இல்லை, உடனே அவங்க கடவுளுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்து விடுவாங்க. யுத்தம் வருகிறது, உடனே அவங்க கடவுளுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட கடவுளுக்கு விரோதமாய் பேசின ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, அவர்களை கர்த்தர் வெறுத்தார். இன்னைக்கு உங்களை என்னை கர்த்தர் நேசிக்கிறார். அதனால தான் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கையை நீ இன்னும் முடிவு வரையில் பற்றி கொண்டு, உறுதியாய் பற்றி கொண்டு, அப்பொழுது என்னுடைய எல்லா நன்மை நான் உனக்கு தருவேன், என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். யோபுவை மனதில் வச்சுக்கோங்க. எல்லா போராட்டங்களின் மத்தியிலையும், எல்லா இழப்புகளின் மத்தியிலையும், எல்லா சோதனைகளின் மத்தியிலையும் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியமான நம்பிக்கை இருந்தது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவருடைய விளைவுதான் யோபு 42 அதிகாரம். இழந்த அத்தனை நன்மைகளையும் இரண்டத்தனையாய் அவர் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம அதை பேசுறோம், நல்லா பேசுறோம். யோபுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையை அவன் இழந்து போகவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய கேளுங்க, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எனக்கு வரட்டாண்டவரே. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை இழந்து போகிறோம். சின்ன சின்ன தேவைகளுக்கெல்லாம், குறைவுகளுக்கெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் இழந்து போகிறோம். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கிருபை செய்யப்பா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்ம தியானித்த உங்களுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று எபிரேய ஆக்கியோன் எங்களுக்கு சொல்லுகிறத நம்பிக்கையின் வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ரட்சிக்கப்பட்ட புதிதிலே, கர்த்தரை அறிந்து கொண்ட புதிதிலே நிறைய
நம்பிக்கை, மேன்மையான நம்பிக்கைகள் எங்களுக்கு இருந்ததாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், குறைவுகள், போராட்டங்கள், பலவீனங்கள் எங்களை மேற்கொள்ளும் போது அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் என்னுடைய இருதயம் கடினப்பட்டு கர்த்தரை பரீட்சை பார்த்து சோதிக்கிறவர்களாக நாங்கள் சில நேரங்களில் மாறி போய்விட்டோம்ப்பா. உங்களை நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம்ப்பா, உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களா இல்லை, உம்மை வேதனைப்படுத்துவர்களாய் நாங்கள் மாறிவிட்டோம் சுவாமி. இன்றைக்கு அந்த குற்றத்தை, பாவத்தை உணர்ந்து உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆதியிலே கொண்ட அந்த நம்பிக்கையை நாங்கள் இன்னும் உறுதியாய் பற்றிக்கொள்ள, எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அதில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை வேதனைப்படுத்தி விடாதபடி, உம்முடைய அந்த உண்மையில வைத்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து விடாதபடி எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். வார்த்தையை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நன்மைகளுக்கு பங்காளிகளாய் மாற்றும். கிறிஸ்துவோடு கூட நாங்கள் பங்காளிகளாய் உம்முடைய நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் சுவாமி. வருகிற நாட்களில் இன்னும் உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களை நாங்கள் காணவும், மெய்யாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று உமக்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்கிறார். இந்த நேரத்தில் எங்களுடைய மக்கள் எல்லாரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், தேவையான நன்மைகளை கூட்டினார். அன்பின் தகப்பனே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் தேவையான அத்தனை கிருபைகளையும் நன்மைகளையும் நீர்தாமே உங்களுடைய மக்களுக்கு கூட்டினார். உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதம், சமாதானம் உங்களுடைய மக்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. தொடர்ந்து வருகிற நாட்களில் கையிட்டு செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும், தொழில்கள், வியாபாரங்கள், முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய மக்களுடைய எல்லா வாஞ்ச விருப்பங்களை நிறைவேற்றித்தார். தொடர்ந்து இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கெடுக்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். நம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். நம்முடைய கிருபை தந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருவிருந்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய திருச்சபையில் தொடர்ச்சியாக ஜனவரி மாதத்திலும் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதத்திலும் நாம் சேர்ப்பின் பண்டிகை அனுசரிப்பது வழக்கம். இந்த வருடத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கிற சேர்ப்பின் பண்டிகை நாம் அனுசரிக்கவில்லை. காரணம் நம்முடைய சூழ்நிலையில் அப்படி இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் அதிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்கிறோம் இல்லை நம்ம. ஆகவே இந்த சேர்ப்பின் பண்டிகை பெரிய அளவில் நடத்தாமல் கவர்களை கொடுக்கறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம். எல்லாருக்கும் கவர்கள் கொடுக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு அந்த கவர் கிடைக்கலனாலும் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே கவர் எடுத்து நீங்கள் அதுக்காக ஒரு தொகை, அதாவது சேர்ப்பின் பண்டிகை நடந்தால் நீங்கள் அதில் எப்படி கலந்து கொள்வீர்களோ அதுபோல உற்சாகத்தோடு நீங்கள் அதில் கலந்து கொண்டு அந்த காணிக்கையை செலுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுக்கு நம்ம நிறைய கொடுக்கணும்ல. நம்ம உயிரை அவர் பாதுகாத்து வச்சிருக்கிறார், நிறைய செய்திருக்கிறார். நன்மைகளை செய்த தெய்வத்துக்கு நம்மால் இயன்றதை நாம் காணிக்க கொடுப்போம். இது கட்டாயம் அல்ல. ஒருவேளை என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யாமல் விட்டுடலாம். மற்றபடி என்னால் முடியும், ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன் என்று செய்ய நீங்கள் முற்படுவீர்களான பொறுத்துணையோடு நீங்கள் இதை சேர்ப்பின் பண்டிகை காணிக்கையை நீங்கள் படைக்க உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான கவர்கள் திருச்சபையிலும் இருக்கிறது. வேண்டுமென்றோர் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இல்லைனாலும் நீங்கள் சாதாரண கவரில் கூட சேர்ப்பின் பண்டிகை காணிக்கை என்று எழுதி நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு வந்து படைக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த திருவிருந்துக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே,
துன்பம் துயர்போமே இருதயம் சுத்தத்திடனாமே இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம தந்தையே, தேவரீர் எங்களுக்கு ஒருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை எல்லைக்கு நினைப்பூட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் அச்சருமாகி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த அப்பங்களையும் இந்த பாக்ஸ் எடுத்துங்க. இதில் மேலே அப்பம் இருக்கிறது, அது கீழே திராட்சரசம் இருக்கிறது. நம் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இப்பொழுது நீங்கள் இந்த அப்பத்தை சாப்பிடலாம். அதே போல் இந்த சீல் அது ரொம்ப சிம்பிளாக தான் வந்துடுது. பதற்றப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதை திறந்து அதில் உள்ள திராட்சரசத்தையும் நீங்கள் சாப்பிட கேட்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து இந்த ஸ்தோத்திர ஜபத்தை சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையில் தியானிக்கும், உம்மை ஆராதிக்கும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த நேரத்தில் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஆண்டவரே திருவிருந்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய சரீரமாகவும் உம்முடைய இரத்தமாகவும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை நாங்கள் நினைத்து இதை நாங்கள் உட்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தில் நீர் வாக்கு பண்ணினது போல உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர்.
அந்த நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக நீர் எங்களை மாற்றும், தகுதிப்படுத்தும். தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யும். உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் தேவனை அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நீங்கள் நிலைத்திருக்கும்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம்.